வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயில் உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ பீப்பிள், இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமிங்ல நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா C#ல அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல டிக்ரிமெண்ட்ன்ற ஒரு ஆப்ரேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இன்க்ரிமெண்ட் பத்தி பார்த்துப்போம். அதாவது இன்க்ரிமெண்ட்ன்றது நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அந்த ஒரு வேரியபிள் வேல்யூ வச்சு நம்ம என்ன மாதிரி கண்டிஷன் மேக் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆடப் ஆகும். இதுவே டிக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னா சப்ராக்ஷன் நடக்கதான் வந்து டிக்ரிமெண்ட்ன்ற சொல்லுவாங்க. ஸோ இதுவே ப்ரோக்ராம் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்டிஜர் a is equal to 10 அப்படின்ற ஒரு வேரியபிள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அசைன் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இன்க்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி a++ன்றது ரெண்டு இன்க்ரிமெண்ட் சிம்பிள் அடிஷன் சிம்பிள் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இங்க a கொடுத்தா அது போய் டிக்ரிமெண்ட்ன்ற கண்டிஷன் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டா கொடுத்தனே என்னோட ப்ரோக்ராம் மெமரி ஸ்பேஸ்ல a is equal to 10 a டேட்டா பாத்தீங்கன்னா இங்க மெமரி ஸ்பேஸ்ல மெமரி ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா லோட் ஆயிட்டு இருக்கும். சோ கீழே என்ன இருக்கு, என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மைனஸ்னா 10 மைனஸ் ஆஃப் 1 நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 9ன்றதை கெட் பண்ணுவோம்ல, அதே தான் நமக்கு இங்க வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 9 கொடுத்துருக்காங்க. சோ இது பொறுத்த வரைக்கும் அடிஷன் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர்ல எப்படி நம்ம வந்து +10 +12 +10 அப்படின்றது ஒரு கண்டிஷன் மேக் பண்றோமோ அதே மாதிரி இங்க டிக்ரிமெண்ட்ல 10 மைனஸ் ஆஃப் 20 சோ a மைனஸ் ஆஃப் 30 அப்படின்றது நீங்க எந்த மாதிரி வேணாலும் வேல்யூ அசைன் பண்ண முடியும். சோ கண்டிஷன் என்ன மாதிரி கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த டிக்ரிமெண்ட் ஆயிட்டு நமக்கு வேல்யூ எவாலுவேட் பண்ணி கொடுக்கும். சோ இதே ப்ரோக்ராம் நம்ம வந்து ஐடி கம்பைலரான விஷுவல் ஸ்டுடியோல ரன் பண்ணி பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு லைப்ரரி அசைன் பண்ணிருக்கோம், அந்த கிளாஸ் டிஃபைன் பண்ணிருக்கோம், கிளாஸ் கீழே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், மெயின் ஃபங்க்ஷன்ல வேரியபிள் டிக்ளேர் பண்ணி நம்ம இனிஷியேட் பண்ணிருக்கோம். சோ சேம் அதே கண்டிஷன் கொடுத்து நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல அந்த வேரியபிள் கால் பண்ணிட்டு ரன் பண்ணோனே நமக்கு 10 மைனஸ் ஆஃப் 9ன்ற வேல்யூ கெட் பண்ண முடியுது. சோ இந்த ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். அதாவது என்னன்னா, நான் எப்படி இன்டிஜர் a is equal to 10 கொடுத்துட்டு a மைனஸ் கொடுத்தா எனக்கு 9ன்ற வேல்யூ கெட் பண்ண முடியுதோ அதே மாதிரி நீங்க a அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு 12ன்ற வேல்யூ கொடுத்தோனே நீங்க இன்கிரிமெண்ட் பண்ணோனே உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்றதை நீங்க எவாலுவேட் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் இந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.